அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காலிங் டிராகன் எபிசோட் 13 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், அவன் வந்து அவங்க அப்பா பார்க்க வந்திருப்பான். அந்த மனுஷன் தொலைஞ்சு போன கத்தியை பற்றிலாம் ஒரு கதை சொல்லியிருப்பாரா. அதுக்கப்புறமா இந்த ஆலிஸ் இருக்கால, அவ கூட இவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டெவலப் ஆயிருக்கோங்க. இப்போது இவங்க அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கல்ல, யூலான் ஃபெஸ்டிவல், அங்கே தான் இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. இவங்க யாரானா ரேடியன் சர்ச்னு சொன்னோம் இல்லையா, அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க தான். இப்போது இவங்கள பார்த்த உடனே மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா தலை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறான். இந்த பொண்ணு இருக்கால்ல, நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவனையுமே அதையே பண்ண சொல்கிறாங்க. சரி போய் தொலன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக படிக்கட்டு ஏறி மேலே ஹோலி லைட் மாதிரி இருக்குது, அங்கே போய் நிற்கிறான். திடீர்னு என்ன ஆகுது, ஒரு ஒயிட் லைட் அப்படிங்கிறது மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. அப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். கடவுளுடைய பெயரால் நான் உங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். கடவுள் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்ம எல்லாருமே அவர் வந்து பாதுகாத்துட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அங்கே இருக்க எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியல. அவங்களே என்ன சொல்கிறாங்க, தன்னை அறியாமலே இந்த மாதிரி கடவுளை வந்து நாங்கள் பிரார்த்திக்கிறோம், கடவுள் வந்து எங்கள் மேலே கருணை காட்டணும்னு பிரார்த்திக்கிறோன்னு சொல்லிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரோல்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். திடீர்னு நம்ம செயின்ட் இருக்கார்ல, டேய் எந்திரிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுறாரு. அவன் பார்க்குறான், என்ன ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த ஹோலி லைட் இருக்குல்ல, அது வந்து இவனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுத்துருக்குங்க. அதாவது ஒரு அமைதி இருக்கணும்ல நமக்கு, அந்த அமைதியை கொடுத்துருக்கு. அதனால தன்னை அறியாமலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிடுறான். அதில் தன்னைத்தானே வந்து இழந்துடுறாங்க. அந்த ஒரு நிம்மதி கிடைக்கிறதுனால அவங்க தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணவும் மாட்டுறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, கரெக்டு தான் நீ சொல்கிறது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மைண்ட் மேஜிக்காங்க, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மேஜிக். நூற்றுக்கணக்கான மக்களை ஒரே டைமில் கண்ட்ரோல் பண்ணுற மேஜிக் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன நடக்குது, அந்த மேஜிக் கொஞ்சம் நேரத்தில் கரைய ஆரம்பிக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்ப போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுமே திரும்ப போகும்போது கேட்குறா, எப்படி இருந்துச்சு மாஸ், சூப்பராக இருந்துச்சுல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, என்னால் வந்து சுயமாக செயல்படவே முடியல, இந்த ஃபீலிங் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இல்லை அந்த கடவுள் வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் போக்குறாரு, நம்மளை வந்து அவர் விடுவிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இவன் பார்க்குறான், எம்மா இது வந்து வெறும் மைண்ட் மேஜிக் தான், வேற எதுவுமே கிடையாது. நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. நீ இதெல்லாம் நம்பி இதிலெல்லாம் வந்து அடிமை ஆடாத அப்படிங்கிறாங்க. அவளால் ஏற்றுக்கவே முடியலையே, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறா. அவள் என்ன சொல்கிறா, நீ மட்டும் சின்சியராக வேண்டணும்னு வச்சுக்கோயேன், லார்டு கண்டிப்பாக நம்மளை பிளஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்கிறான், எம்மா நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொன்றுமே நம்ம கஷ்டப்பட்டு சுயமாக உழைச்சி உருவாக்குனது, சரியா? இவனுங்க சர்ச்சுங்கிற பேரில் உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறான். அவளால் ஏற்றுக்கவே முடியல, நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ப்ரோலெக்ஸ் கேலரி இருக்குல்ல, அங்கே போகிறான். ஏன்னா சிலைகள்லாம் கொடுத்துருந்தான் இல்லையா, அதை விற்ற காசை கொடுக்குறாங்க. இவனுக்கே அதிர்ச்சி, என்னங்க இவ்வளோ காசுக்கு விற்றுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட சிலைகள் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது, அது பத்தாததுக்கு நீ வந்து ஏர்ன்ஸ்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற, ஸோ அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதனால நல்ல விலைக்கு போகுது அப்படிங்கிறாருங்க. இவங்க நடந்து போகும்போது அங்கே ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையுமே ரொம்ப பெரிய ஆள் வடித்தது போல். இவன் அதை பார்க்கும்போதே அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை இவனால் உணர முடியுதுங்க. ஸோ இவன் கேட்குறான், என்னுடைய ஸ்கல்ப்சர்ஸை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அந்த மனுஷன் சொல்கிறாரு, தம்பி உன்னோட ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்கு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கோங்க. இப்போ செயின்ட் வெளில வரார். அவர் என்ன சொல்கிறாரு, டேய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டெக்னிக்கு எனக்கு உனக்கு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், அந்த முட்டா பாயலுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ அவனை கேட்குறேங்கிறாரு. அவன் அங்கேருந்து கிளம்பி ஆலிஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். ஒருவேளை கோவத்தில் இருப்பாளோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் ஆனால் அவள் பின்னாடி வந்து நிற்கிறா. இவன் வந்து சாரி சொன்னால் கூட இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறா, சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு பய உணர்வுலேயே இருந்திருக்கேன், ஸோ எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவை, அதனால் நான் வந்து அந்த மாதிரி இருக்கேன். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதனால் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, அதாவது அவள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் செயின்ட் என்ன சொல்கிறாரு, இல்லைடா நீங்கள் வந்து ஆக்சுவலாக தூரமாக இருக்கீங்க, எப்பயாவது தான் மீட் பண்ணுறீங்க, ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல இந்த வாட்டர் கிறிஸ்டல் பால் மாதிரி விற்கிறாங்க, அதை வாங்கி கொடு அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், ஏங்க அது வாட்டர் ஸ்பெல்லு, இமேஜை வந்து உள்ளுக்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க சீல் பண்ணி கொடுப்பாங்க, அதை என்னத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறான் பாருங்க. அவர் பார்க்குறாரு, நீ எல்லாம் லவ் பண்ணி என்னத்தரா பண்ண போகிற அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதாவது உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே இதில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தனா அவங்க ஒன்று மிஸ் பண்ணும்போது இதை பார்த்துப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் பாலை வாங்கிட்டு வராங்க, அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வரான். இது கிட்டத்தட்ட 800 கோல்ட் காயின்ஸாம், பரவாயில்ல அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வரான். இப்போது லின்லோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை கூப்பிட்றாங்க, டே எங்கடா போகிற, நீ வந்து அந்த பொண்ணை பார்க்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறான். இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, டேய் நீ அவளை பார்க்க வந்திருக்க, ஆனால் அவளை நாங்கள் வேற ஒருத்தன் கூட பார்த்தண்டா அப்படின்னு சொன்ன உடனே நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவன் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவள் பார்த்தீங்கன்னா அந்த காளான் இருக்கான்ல, அவன் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கா.
அவன் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அந்த அப்பங்காரன் வேற, டே லின்லே, இனிமேல் இந்த பக்கம் வர வேலை வச்சுக்காதடா, உனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது சரியா? என் குடும்பம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பெரும் பிரச்சனையில இருந்தது. அவன் தான் எங்களுக்கு காசு கொடுத்து எல்லாம் சரி பண்ணி விட்டான். நீ என்ன கழட்டின? நீ என்னடா பண்ண அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பேபேக்கு சரியான கோவங்க, விட்டா கடிச்சு துப்பிரும் போல தெரியுது. நம்ம ஹீரோ என்ன சொல்றான், ஓ இந்த மாதிரி வேற ஒன்று நடந்துச்சா, ஆனால் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்றானுங்க, டேய் எல்லாத்தையும் வார்த்தையில் சொல்ல முடியுமா, உன்னால் புரிஞ்சிக்க கூட முடியலையா அப்படிங்கிறாங்க. அவன் இன்னும் நக்கலாக பேசுகிறான். இங்கே பாரு, நானும் ஆலிஸும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம் சரியா? அவளை எனக்கு முழுசாக தெரியும்டா. நீ யாரு? வெளியிலேருந்து வந்தவன் தானே, உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? ஆலிஸ்க்கு நீ எல்லாம் தேவையில்லை. அவளுக்கு அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒருத்தன் தான் தேவை. உன்னால் என்ன பண்ண முடியும்? உன் ஃபேமிலியே ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருக்குது. இதில் இவளை வேற வச்சுட்டு என்ன பண்ண போகிற? இவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? இவளுக்கான வாழ்க்கையை உன்னால் கொடுக்க முடியுமாடா? உன் உலகம் வேற, இவளோட உலகம் வேற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு பேசுகிறான். இப்போது இவன் என்ன சொல்கிறான், நான் ஆலிஸ்கிட்டே பேசிக்கிறேன் அப்படிங்கிறான். சரி வான்னு சொல்லிட்டு அவனுக்கு கதவு திறந்து விட இவன் கிட்ட போகிறாங்க. அவள் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறான், சாரி. அவ்வளோதான், அவன் கதவு முட்டான். என்னடா இப்பயாச்சும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு காலான்னு கேட்க நம்ம ஹீரோ எதுவுமே பேசலைங்க. அந்த க்ளோப் வாங்கிட்டு வந்தான்ல, அதை தூக்கி சேஃப்டி அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் மீதாக நடந்து போய்கிட்டே இருந்துட்டான். இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏழு அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக எங்கே தெரியுமா போகிறான், ஒரு பெரிய பாறைக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால, அது எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலாக ஸ்கல்ப்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்தில் அந்த பயப்புல அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே சைமில்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கு. இவன் இங்கே ஸ்கல்ப்டிங் பண்ணிட்டு இருக்கான், அவங்க அங்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே போய்கிட்டு இருக்கு. இப்படியே 3 நாள் 3 நைட்டு போயிடுச்சுங்க. இவனுங்களால பொறுக்க முடியல. நான் போய் அவனை வலிச்சுட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் போக இன்னொருத்தன் தடுக்கிறான். வேணாண்டா வெயிட் பண்ணு, பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான். இன்னொரு பக்கம் ஏழு என்ன தெரியுமா பண்ணுறான், அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியில், கொஞ்சம் இல்லை ரொம்ப பெரிய ஃபேமிலி. அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இந்த காலனுடைய ஃபேமிலியுமே இவங்க பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியை மொத்தமாக கட் பண்ணி விடுங்கடா, அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாதீங்கடா அப்படின்ட்டான். நம்ம ஹீரோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி ஒரு மென்டல் கண்டிஷனுக்கு வந்துட்டான். இவன் கண்டினியூஸாக ஸ்கல்ப்டிங் பண்ண அவனுக்கே தெரியாமல் அவனுக்குள்ள அந்த மேஜிக் பவர் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலி எதுக்காகடா அவங்க பிஸ்னஸை கட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கதறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த சிலையை முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிருக்குது முடிக்கிறதுக்கு. நம்ம செயின்ட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு, ஏன்னா இவன் லெவல் 7 ரீச் ஆகிட்டானாமா. செயின்ட் என்ன சொல்கிறாரு, சிலை வந்து பிரமாதமாக வந்திருக்கு அப்படிங்கிறாரு. இந்த சிஸ்டமை இவங்க 2 பேர் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் லெவலில் இருக்குது, நீ உண்மையாகவே எனக்கு பெருமை சேர்த்துட்டா அப்படிங்கிறாங்க. இப்போது இவனுங்களாம் கேட்குறானுங்க, டேய் இந்த சிலைக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவேக்னிங் அப்படிங்கிறான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோட் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.